ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதல்கள். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம் கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது நீங்கள் அனைவரும் அறிந்திருக்கிறதான ஒரு உண்மை சத்தியம். மார்க்கு எழுதினதான சுவிசேஷ புஸ்தகம் 13வது அதிகாரத்திலே ஆண்டவருடைய சீசர்கள் அவரிடத்தில் கடைசி காலத்திலே நடக்க போகிற காரியங்களை குறித்தும் உலகத்தின் முடிவிலே நடக்க போகிறதான அடையாளங்களை குறித்தும் கேள்வி எழுப்புகிற பொழுது ஆண்டவர் என்னவெல்லாம் நடக்கும் என்பதையும் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் சீசர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். கடைசி காலத்திலே நடக்க வேண்டிய நிகழ்வுகள் தவிர்க்கப்பட முடியாதவைகள். இவைகள் நடந்தே ஆக வேண்டும். ஆண்டவர் அதனுடைய வீரியத்தை குறித்து இப்படியாக சொல்லுகிறார்: தேவன் உலகத்தை சிருஷ்டித்தது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான உபத்திரவம் அந்நாட்களிலே உண்டாயிருக்கும். அநேக கொள்ளை நோய்கள், பூகம்பங்கள், யுத்தங்களின் செய்திகள், கலவரங்கள், கள்ள கிறிஸ்துகள், கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி ஜனங்களை வஞ்சிக்கிற காரியங்கள், வஞ்சகமான அடையாள அற்புதங்கள், இவைகள் எல்லாம் அதிகமாக கடைசி நாட்களிலே நடக்கும். எனக்கு அருமையான பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இவைகள் எல்லாம் நம்மை சுற்றிலும் நடந்து கொண்டிருக்கிறதை நாம் கண்களினாலே காண்கிறோம், காதுகளினாலே நாம் கேட்கிறோம். எனவே நாம் கடைசி நாட்களின் கடைசி நிமிடங்களில் வாழ்கிறோம் என்பது மாற்ற முடியாத ஒரு உண்மையாகும். நாம் எப்படி இருக்க வேண்டும்? இவைகளை பார்த்து நாம் பயப்பட தேவையில்லை அல்லது சோர்ந்து போக தேவையில்லை. கடைசி நாட்களிலே நடக்கிற காரியங்கள் நாம் விரும்புகிற வண்ணம் இருக்காது. அது நம்மை சோர்வுறக்கூடியதாகவும் நம்முடைய சந்தோஷத்தை எடுக்கக்கூடிய நிகழ்வுகளாக தான் இருக்குமே தவிர மற்றபடி அல்ல. ஆனால் நாம் பயப்படுகிறதற்காக தேவன் இவைகளை எழுதி வைக்கவில்லை. நாம் என்ன செய்ய வேண்டும்? 2 காரியங்களை ஆண்டவர் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கூறுகிறார். ஒன்று, நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 2வது, நாம் விழித்திருக்க வேண்டும். மார்க் எழுதின இந்த 13வது அதிகாரத்திலே 4 முறை எச்சரிக்கையா இருங்கள் என்றும் 4 முறை விழித்திருங்கள் என்றும் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியானால் அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை காட்டும்படி மீண்டும் மீண்டுமாக இந்த வார்த்தைகள் வருகிறதை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது உங்களாலே கவனிக்க முடியும். எச்சரிக்கையா இருக்க வேண்டும். எதற்காக? காரணம், உங்களை வஞ்சிக்கும்படி அநேகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை வைத்துக்கொண்டு உங்களிடத்திலே வருவார்கள். ஆனால் அவர்கள் எல்லோருமே இயேசு கிறிஸ்துவாலே அனுப்பப்பட்டவர்கள் அல்ல. எனவே வருகிற எல்லோரையும் நீங்கள் நம்பி வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு கடையிலே ஒரு தங்க ஆபரணத்தை வாங்க செல்லும் பொழுது எவ்வளவாய் அதை பரிசோதிக்கிறீர்கள்? அந்த தங்கத்தினுடைய தரம் எவ்வளவு? 18 கேரட்டா, 22 அல்லது 24 கேரட்டா? இதற்கு முறையான அரசாங்கத்தினுடைய சான்றிதழ் உண்டா? செய்கூலி எவ்வளவு? சேதாரம் எவ்வளவு? இவைகளையெல்லாம் நீங்கள் ஆராய்ந்து பார்த்து பரிசோதித்து கடைசியில் அதை வாங்குகிறீர்கள் அல்லவா? அழிந்து போகிற ஒரு தங்க நகைக்காக நீங்கள் இவ்வளவு பரிசோதனை செய்யும் பொழுது அழியாத உங்கள் ஆத்துமாக்கள், விசேஷமான உங்கள் ஆத்துமாக்கள், தேவனோடு நித்தியமாக வாழப்போகிற அந்த ஆத்துமாக்களுக்காக நீங்கள் எவ்வளவு எச்சரிக்கையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். எனவே மிகவும் எச்சரிக்கையுள்ளவர்களாக இருந்து இந்த கடைசி நாட்களிலே வஞ்சகங்களிலே அகப்படாமல் உங்களுடைய ஆத்துமாக்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய ஆத்துமாக்களும் மட்டுமல்ல, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சபை, எனவே அனைத்தையும் பாதுகாக்கும்படிக்கு நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆண்டவரிடத்திலே உங்களுக்கு ஆவிகளை பகுத்தறியக்கூடிய வரத்தை கேளுங்கள். எது நல்லது, எது கெட்டது என்பதை பகுத்தறிந்து விவேகித்து உணர்ந்து கொள்ளக்கூடிய இருதயத்தை தாரும் ஆண்டவரே என்று ஜெபியுங்கள். அப்பொழுது நீங்கள் எந்த விதமான சாத்தானுடைய வஞ்சகத்துக்கும், மனிதர்களுடைய வஞ்சகத்துக்கும், கள்ள உபதேசங்களுடைய வஞ்சகத்துக்கும் அகப்படாமல் தேவனாலே பாதுகாக்கப்படுவீர்கள். இவைகளுக்காக நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 2வதாக, நீங்கள் விழித்திருக்க வேண்டும். விழித்திருத்தல் என்பது ஜெபத்திலே விழித்திருந்து ஆயத்தமாய் இருப்பதை குறிக்கிறது. காவலாளர்கள் எப்பொழுதுமே இரவு நேரத்திலே விழித்திருக்கிறார்கள். காரணம், அவர்கள் திருடன் வந்து தன்னுடைய உடைமைகளை திருடிக்கொண்டு போய்விடாதபடிக்கு அவர்கள் விழித்திருந்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு காவலனை போல நமக்கு ஒரு ஆயத்தம் தேவை. திருடனாகிய பிசாசை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார்: திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான்.
திருடன் பிசாசு. அவன் உங்களிடத்தில் இருக்கிற பரிசுத்தத்தை திருடும்படியாக வருகிறான். தேவன் கொடுத்த சமாதானத்தை திருடும்படியாக வருகிறான். குடும்ப ஒற்றுமையை திருடும்படியாக வருகிறான். உங்கள் ஆரோக்கியத்தை திருடும்படியாக வருகிறான். தேவன் உங்களுக்கு கொடுத்த காரியங்கள், வரங்கள், அபிஷேகம், இவைகளை திருடி பாவத்திற்கு உட்படுத்தி உங்களுடைய ஆயத்த நிலைமையை சீர்குலைக்கும்படியாக, உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற உறவை அழிக்கும்படியாக அவன் வருகிறான். எனவே நீங்கள் விழித்திருக்க வேண்டும். என்றால் ஜெபத்திலே நீங்கள் விழித்திருந்து, ஆண்டவரோடு இருக்கிற உறவிலே நீங்கள் விழிப்புள்ளவர்களாக இருந்து அதை மிகவும் பத்திரமாக, ஜாக்கிரதையாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். விழித்திருத்தல் என்பது நீங்கள் தேவனுக்காக ஆயத்தமாய் இருப்பதை காட்டுகிறது. எனவே பிரியமானவர்களே, கடைசி நாட்களிலே நீங்கள் பயப்பட தேவையில்லை, சோர்ந்து போக தேவையில்லை. 2 காரியத்திலே நீங்கள் மிகவும் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். 1, எச்சரிக்கையாக இருங்கள். 2வது, நீங்கள் விழித்திருங்கள். உங்களிடத்தில் வருகிற மனிதர்கள், உங்களிடத்தில் போதிக்கப்படுகிற உபதேசங்கள், இது தேவனாலே உண்டாயிருக்கிறதா அல்லது மனிதனுடைய கற்பனையா, பிசாசினாலே உண்டாயிருக்கிறதா என்பதை நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து தேவனிடத்தில் ஞானத்தை கேட்டு அதை நீங்கள் அறிந்து கொண்டு உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நிச்சயமாக உங்களோடு இருக்கிறார். அவர் வருகிற எல்லா பொல்லாப்புகளிலிருந்தும் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுவார். எனவே நீங்கள் கலங்க தேவையில்லை. ஆனால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் மூலம் உங்களையும், உங்கள் குடும்பத்தையும், உங்கள் சபையையும், நம்முடைய தேசத்தையும் ரட்சித்துக் கொள்ள அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆயத்தமாயிருப்போம். இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்காக நாம் காத்து கொண்டிருப்போம். மாரநாதா, இயேசுவே சீக்கிரம் வாரும் என்று சந்தோஷமாய் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன் செல்வோம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.